இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் லவ் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே 3 ஃபைல் இருக்குது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். மோர் தென் 1 ஃபைலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கான லவ் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் பேசும் டெரோ ஹீலர். முதலாவது ஃபைலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பார்ட்னரை, உங்கள் லவ்வரை உங்களோட ஒரு சொத்தாக பார்க்குறீங்க. அவர் தான் உங்களோட ஃப்யூச்சர். அவரோட நீங்கள் ஒரு பெரிய எதிர்காலத்தை, அவரோட வாழ்கிறதுக்கான ஒரு லாங் டேர்மான ஒரு வாழ்க்கை கனவு கண்டு வச்சுருக்கிறீங்கன்ற மாதிரி நான் இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். உங்களோட பார்ட்னரும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் தான் உங்களோட வச்சுருக்கிறார். அவரோட இன்டென்ஷன் சரியான முறையில் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டிலும், சில ரகசியங்கள் அவர் மறைச்சாலும் கூட உங்களோட பார்ட்னர் ஒரு உங்களோட இருக்கிற உறவை ஒரு டிசிப்ளினான உறவாக தான் கொண்டு போக வேணும்னு நினைக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த உறவில் நிறைய எஃபர்ட் போட்டுட்டேன், ரொம்ப போராடிட்டேன் இந்த உறவுக்காக, நீங்கள் மட்டுமே ஒரு பக்கமாக நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டீங்க, ரொம்ப டயர்டாகிட்டீங்கன்னு ஒரு வேலை ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்கள் பார்ட்னர் உங்களோட உறவை ஒரு கடவுளால் ப்ளஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆழமான உறவாக பார்க்குறார். சில பேரோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னரோட சாய்ஸை தான் பார்க்குறாரு இந்த உறவை. இது இல்லாட்டி இன்னொன்றுன்ற மாதிரி, இல்லாட்டி இதை விட்டுட்டு போனால் இன்னொரு ரிலேஷன்ஷிப் அமையலாம், அது இதை விட எப்படி இருக்குமோ தெரியாது என்ற மாதிரியான ஃபீலிங்கும் இன்னும் சில பேருக்கு இருக்கலாம். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க மோஸ்ட்லி மனசால் கொஞ்சம் விலத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் என்னதான் முடிவெடுத்தாலும், ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ஒரே மனதால் விலத்தி ஒரே வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், என்னதான் பிரிஞ்சாலும் போய் தனியாக இருந்தாலும் அதால் ஒரு யூஸும் இல்லை, சேர்ந்தே இருந்துட்டு போயிடலாம்ன்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறீங்க. சில பேர் என்ன முடிவெடுத்தாலும் அதோட சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுங்க, அதனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷனை கொஞ்சம் தள்ளி போடுறீங்க என்ற மாதிரியும் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் விலத்தி இருக்கிறதுக்கு காரணம் பொறுமை இல்லை. உங்களுக்கான நீங்கள் ரொம்ப நிறைய வெயிட் பண்ணிட்டீங்க, இனிமேலும் இதுக்கு மேலே காத்திருக்கலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கான இவ்வளோ காலமாக நீங்கள் போட்ட எஃபர்ட், நீங்கள் இருந்த உங்களோட உறவு ஒரு மரமாக காயாக வந்துட்டுது, இனி கனிறது மட்டும்தான். உங்களை சுற்றி நீங்கள் ஃபேமிலியாக இருக்க வேணும், குடும்பத்தை விட்டுறக்கூடாது. 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொசசிவாக ஒரு விட்டுறக்கூடாதுன்ற ஒரு ஃபீலோட இருக்கிறீங்க. உங்கள் உறவில் ஒருத்தர் ரொம்ப பொசசிவாக ஃபேமிலி அண்டு ஒருத்தர் நினைக்கிறார், இன்னொருத்தர் இந்த ரொம்பவே மெச்சுவர்டாக திங்க் பண்ணுறாரு. உங்களோட ஃபேமிலி குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேணும், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விட்டு போயிடக்கூடாது, 2 பேரும் ஹாப்பியாக இருக்க வேணும்னு சொல்லி ஒரு ஆள் பார்க்குறாரு. உங்கள் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்முக்கு போக வேணும்னு சொன்னால் நீங்கள் 2 பேருமே ஓப்பனாக உண்மையை கதைக்க வேணும். சில உண்மைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. ஆனால் அதை 2 பேருமே மனசு விட்டு கொஞ்சம் பேசி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உண்மை உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பையும் லாங் டேர்முக்கு கொண்டு போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சில உண்மைகளும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் உறவில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்குது. அதை நீங்கள் சரியான மாதிரி வெளிப்படுத்த இல்லை, பேச இல்லை, கதைச்சி பாருங்கள். சில எமோஷனலான முடிவுகள் எல்லாம் விட்டுட்டு லாஜிக்கலான முடிவுகள் எடுங்க. லாஜிக்கலான முடிவை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் டேர்முக்கு வரும் என்றதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான், ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க 111 கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வகையில் ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கொள்வேன். இப்போ ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் வச்சுருக்கிறீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் பார்ட்னரை பற்றினது, உங்களோட எண்ணம், உங்களோட லவ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அத்திவாரத்தை போட்டுட்டீங்க, இது மாறாது, இதுதான் நீங்கள் தான் உங்களோட பார்ட்னர், இதுதான் உங்களோட லவ்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் வச்சுருக்கிறீங்கன்ற மாதிரி பார்க்குறேன். உங்களோட பார்ட்னர் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் அல்லது வேறு வெளி காரணங்களால் அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா அவருக்கு நல்லா இருக்கும் என்ற மாதிரி ஃபீல் பண்ணுறார். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேணும். இன்னுமே நிறைய விஷயங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கனவுகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களோட எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகளை தாண்டி நீங்கள் இவ்வளோ நாளும் ஃபேஸ் பண்ணின விஷயத்தை தாண்டி உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள், தடைகள் இருக்குது. நீங்கள் இப்போ சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இதை விட அதிகமாகவே இன்னும் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது என்ற மாதிரி ஆன கார்ட்ஸ் வந்திருக்கு. 2 பேருமே நினைக்கலாம் உங்கள் உறவில் சில விஷயங்கள் முடிஞ்சுது, சில மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேணும், உங்களோட உறவில் சில விஷயங்கள், சில சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால்
உங்களுக்கான தேடுதல் வந்து இன்னுமே முடியலை. ஏன், எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது என்ற மாதிரியான தேடுதல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்க்குறோம். நீங்கள் வந்து ரொம்பவே பிரபஞ்சத்தில் நம்பிக்கையை உள்ளால், இந்த ஏஞ்சல் இந்த யூனிவர்ஸோட கனெக்ஷனில் இருக்கிறீங்க. இந்த அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த கார்ட்ஸில் பார்க்குறேன். இனிமேல் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இழந்ததை மட்டுமே பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருது. அந்த வாய்ப்பை நீங்கள் இன்னும் சரியாக உலகளமாக நடந்த பழைய பிரச்சனைகள், பழைய சிச்சுவேஷனால் சில வாய்ப்புகளை பிரபஞ்சம் தர ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது மறைஞ்சிருக்குது. உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, சந்தோஷமான தருணம் காத்திருக்குது. இந்த பிரபஞ்சம், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. காத்துருங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த டிவைன் டைமிங்கில் வந்து கிடைக்கும்ன்றது வந்து இந்த ஏஞ்சல்ஸ், இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தர செய்தியாக இருக்குது. சமநிலையோடு இருங்க. எதுவாக இருந்தாலும் பேலன்ஸ், மனசை, மைண்ட், பாடி, சோலை சமமாக வச்சுக்கொள்ளுங்க. வேலை, உறவு, மற்ற விடயங்கள் எல்லாத்தையுமே சமமாக பேலன்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்முக்கு கொண்டு போகலாம்ன்றது தான் ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைல் 2 சூஸ் பண்ணினவங்க ரிபிள் 2 கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விதத்தில் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சு கொள்வேன். இப்போ நாங்கள் ஃபைல் 3 சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். ஃபைல் 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த உறவில் ஒரு மெச்சுவர்டான பர்சனாக இருக்கிறீங்க. இந்த உறவை ஒரு மெச்சுவர்டாக ஒரு லாங் டேர்முக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களோட நபர் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக, விளையாட்டு பிள்ளைத்தனமாக, நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு என்னன்ற மாதிரியான மைண்ட் செட் இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் இதை தாண்டி, இது இவ்வளோ நீங்கள் நடந்தது, பார்த்தது, ஃபேஸ் பண்ணதை தாண்டி இன்னுமே அடுத்த கட்டங்கள் நிறைய இருக்குது. நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த உறவில் என்ற மாதிரி உங்கள் பார்ட்னர் நினைக்கிறார். உங்களுக்கு இந்த உறவில் ஒரு நல்ல செய்தி வர வேணும். உங்களுக்கு இந்த உறவில் இருந்த ஒரு காதல் வாய்ப்பு, காதல் வந்து நல்ல நியூஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேணும். அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேணும் என்ற மாதிரியான எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட உங்களை காயப்படுத்திட்டோம், இல்லாட்டி இந்த உறவில் காயம் ஏற்பட்டுட்டது, மனம் வேதனைப்பட்டுட்டேன் என்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்குது. உங்கள் 2 பேரையுமே உங்களுக்கு ஒரு வேளை குழந்தைகள் இருக்குது, இல்லாட்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட பெரியவங்க யாராவது ஒருவரோட ஆதிக்கத்தால் அல்லது நீங்கள் ஒரு டிசிப்ளினான பழக்க வழக்கத்தால் சில விஷயங்களுக்கு வந்துட்டோம், இதை கடைசி வரைக்கும் நின்று செய்ய வேணும் என்ற மாதிரியான ஒரு விடயம் எண்ணமாக இருக்கலாம். அது வந்து உங்கள் 2 பேரையுமே ஸ்டில் இன்னும் உங்கள் சேர்த்து வச்சுருக்குது. சில உண்மைகள் நீங்கள் சில உண்மைகளை ஓப்பனாக கதைச்சதால், சில விடயங்களை நீங்கள் ஷேர் பண்ணினதால் அது கொஞ்சம் உங்களோட உறவில் இது சரிவரமா என்ற மாதிரியான கேள்வியும் இருக்குது. நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க, நிறைய பார்த்துட்டீங்க. உங்களோட அந்த எண்ணத்தால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பை நீங்கள் இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை. நீங்கள் ஒரு மேஜிஷியன். உங்களோட உறவில் நீங்கள் நினைக்கிறத உங்களுக்கு உருவாக்க இயலும். நீங்கள் என்ன மாதிரியான உறவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, என்ன மாதிரி உங்களோட உறவு அமைய வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவை உங்களால் அமைச்சுக்கொள்ள இயலும் என்றது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னுமே பார்க்காம இருக்கிறீங்க. நீங்கள் இழந்ததை நினச்சிட்டு முன்னுக்கு இருக்கிற வாய்ப்பை நீங்கள் இன்னுமே பார்க்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை உங்களோட பார்ட்னரோட உங்களோட அமைச்சுக்கொள்ள இயலும். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காலம் இருக்குது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட உறவில் நீங்கள் இவ்வளோ காலமாக ஃபேஸ் பண்ணின ஒரு கட்டம் முடிஞ்சு இன்னொரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராக போகிறீங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு புது பக்கத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்முக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு கீயாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த உறவை சரியான முறையில் அமைச்சுக்கொள்ளையிலும். இவ்வளோ காலமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு கட்டம் முடிஞ்சுது, நீங்கள் இருந்த உறவை முடிஞ்சுது. இனி அடுத்த சுற்று குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வந்து தவளறதுக்கு ஒரு காலம், நடக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிற மாதிரி உங்களோட லைஃப்பில் ஒரு கட்டம் முடிஞ்சு இனி அடுத்த கட்டத்துக்கான ஒரு டைமாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டம்னு சொல்லி பார்த்து அது ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்ன்ற மாதிரி இந்த கார்டு சொல்லுது. இது ஒரு ஜெனரலான ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க ரிபிள் 3 கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த விதத்தில் ரெசனேட் ஆகிட்டதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கைடன்ஸ் தெரிஞ்சு உள்ளதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பாய்.